இந்த வருஷம் ரேப் பண்ணி வெளியே சொன்னா உனக்கு கொள்ளுவோம், இங்கேருந்து போக முடியாது, உங்களுக்கு அவ்வளோ பேக்ரவுண்ட் இருக்குது, உனக்கு அனுப்பணும் அப்படின்னு இந்த பொண்ணு என்ன செஞ்சிருக்கு, ஓடி போனுக்குது. அவன் என்னன்னா கட்டுவாசி கொன்று, அவளையும் கொன்று, முனிதாவையும் கொன்று, குழந்தையும் கொன்று, புருஷன் வந்த காப்பாற்ற வந்த கௌரவகுமாரையும் கொல்றான். இந்த 3 மிருகங்கள் கொல்லலை, அதனால் அப்படி மகிழ்ச்சி அடைஞ்சிக்கலாம், அவ்வளோதான். அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், என் உடம்பு என்னோட உரிமை, நான் நினச்சாதான் கொடுக்க முடியும். அப்போ அதை வலுக்கிறா நீ பண்ணுறன்னா, நீ உன் வயசு என்னடா, உன் பேத்தி வயசில் இடாது, அறிவு கட்டவனு சோறு தானே தின்ற. விபச்சாரத்தை பற்றி அவன் பெரும்பாட்டம் வள்ளுவன் திருக்குறள் எழுதியிருக்கான். விலை மாதரோடு படுக்கிறது வந்து பிணத்தை கட்டி பிடிச்சி கிடக்கிற சமூகம் நான் வள்ளுவேன். களவை பற்றி எழுதிட்டான், திருட்டை பற்றி எழுதிட்டான், காமத்தை பற்றி எழுதிட்டான், கொண்டாட்டியை பற்றி எழுதிட்டான். இவ்வளவு எழுதின பெரும்பாட்டன் வள்ளுவன் ஒரே ஒரு திருக்குறள் கற்பழிப்பை பற்றி எழுதவில்லை. அன்று இல்லவே இல்லை. கல்கத்தாவும் இதே நாட்டில் தானே இருக்குது, டெல்லி இதே நாட்டில் தான் இருக்குது, பாம்பே ரெட் லைட் ஏரியாவும் இதே நாட்டில் தான் இருக்குது. வணக்கம் சார். வணக்கம். 2 நாளைக்கு முன்னாடி இந்திக்காரவங்க ஏதோ பண்ணிட்டாங்க, ஒரு பொண்ணை ரேப் பண்ணிட்டாங்க, குப்பையில தூக்கி போட்டாங்க. ஒரு படம் பார்த்த மாதிரி, ஒரு பயங்கரமான கிரைம் படம் பார்த்த மாதிரி ஒரு விஷயம் நடந்து அது முடியறதுக்குள்ள நேற்று சாயங்காலம் ஒரு நியூஸ் வருது. நந்தனம் காலேஜ்ல வந்துட்டு ஒரு 22, 23 வயது இருக்க பெண்ணை வந்து 3 பேர் வந்து கற்பழிச்சிருக்கிறாங்க. அந்த பிள்ளை கதற கதற ஓடி வந்து வாட்ச்மேன் கிட்ட என்னை இப்படிலாம் பண்றாங்கன்னு சொல்லி இந்த இஷ்யூ வந்து பெரிய அளவு ஆயிருக்கு சார். எந்த பக்கம் பேசுறதுனே தெரியல, யாருக்கு சப்போர்ட் பண்றதுனே தெரியல. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது வாட்ச்மேனுக்கு நன்றி சொல்லணும். கண்டிப்பா சார். டெய்லி ஹேட்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி மேன். அவனுக்கு இருந்த ஒரு சாதாரண அறிவு பெரிய வேலையை பார்த்துட்டு டக்குன்னு 100 கூப்பிடணும்னு தெரிஞ்சிருக்குல்ல. இந்த பொண்ணு வந்து அரியலூர் மாவட்டத்தை சார்ந்த பெண்ணுமா, அது 22 வயசு, சொந்த ஊர் மக்களை அகதிகளாக மாற்றிய அரியலூர். அரியலூர் போங்க, டால்மியாவிலேருந்து செட்டிநாடுலேருந்து கொடிகட்டி பிறக்குது சிமெண்ட் கம்பெனி. தோண்ட தோண்ட வைரம் தான் வரும் அங்கே, சிமெண்ட்டுங்கிற பேரில் வருதுமா மேக்னைட் வைரம். ஆனால் அந்த ஊர்வாசிகளுக்கு அவ்வளோ பெரிய வேலை வாய்ப்பு இல்லை. நிறைய டீ கடையில் டீ மாஸ்டர்ஸாக இருக்காங்க அரியலூர்லேருந்து வந்து, நிறைய பேர் பாரில் வேலை பார்க்குறாங்க அரியலூர்லேருந்து வந்து. காரணம் அங்கே வந்து வேலை வாய்ப்பு இல்லாமல் உள்ளூர் மக்களுக்கு வேலை கொடுக்கலாமே. அதுபோல தான் இந்த பொண்ணு வந்து இந்த நந்தனம் கல்லூரியில் உள்ள கேன்டீனில் வந்து இந்த பாத்திரம் கழுவுறது, இந்த மாதிரி வேலைகள் இருக்கும் கேன்டீனில். கொஞ்சம் அவங்களுக்கு திறமை இருக்குன்னா டீ போடுறது, வடை போடுற ரேஞ்சில் அவங்கள வச்சுப்பாங்க. எந்த டேலண்ட் இல்லைன்னா நம்ம பாத்திரம் தான் கழுவணும், கூட்டுறது பிறகு இதுதான் வேலை. இதில் இந்த கேன்டீனுடைய ஓனர் முத்து செல்வம், அவன் தான் இந்த பொண்ணை ஃபஸ்ட்டு ரேப் பண்ணுறான். இந்த பொண்ணை அவருக்கு எத்தனை வயசு சார்? அந்த அந்த எனக்கு வயசு 56 வயசு வச்சுக்கோங்க. எனக்கு என்ன சொல்லி கேள்வி கேட்கணும்னே தெரியல. 56 வயசு. அந்த பிள்ளையை பார்க்கும்போது என்ன சார் தோணுச்சு? அடுத்த குருசாமி, அடுத்து அவன் நண்பர் கார்த்தி, 3 பேரும் சேர்ந்து வரிசையா பயங்கரமா இருக்கு. ஆமாம், ரொம்ப அருமையா இருக்கு. அந்த வரிசையா ரேப் பண்ணி வெளியே சொன்னீங்கன்னா உனக்கு கொண்டுடுவோம், எங்கேருந்து போக முடியாது, எங்களுக்கு அவ்வளோ பேக்ரவுண்ட் இருக்குது, உனக்கு அனுப்பணும் அப்படின்னு இந்த பொண்ணு என்ன செஞ்சிருக்கு, ஓடி போனுக்குது. நல்ல வேலை ஓடி போய் அந்த செக்யூரிட்டி கருதி அவர் பேரை சொல்லாமல் இருக்கா, ஓகேவா? அவருடைய பாதுகாப்பு கருதி அவர் பேரை சொல்லலாம், நான் சொல்லலை. அங்கே போய் சொல்லக்குள்ளதான் அவர் 100க்கு ஃபோன் அடிக்கிறாரு. அடுத்து தேங்க்ஸ் ஃபார் சைதாப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன் J9 சைதாப்பேட்டை காவலுக்கு ரொம்ப நன்றி. உடனடியாக அது எவ்வளோ பெரிய நீ ஆளாக இருந்தானடா, தூக்கிட்டு வாடா அவனை அப்படின்னு தூக்கியாந்து வச்சு ரிமாண்ட் பண்ணி விட்டாங்க, பிடிச்சி ஓடு ரேப்பை போட்டு. இப்போ அந்த பொண்ணு ஹோமுக்கு அனுப்பியிருக்காங்க, மருத்துவமனை இன்பேஷன் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணை ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. இது பரவாயில்ல, கொல்லலைன்னு வேணா சந்தோஷப்பட்டுக்கலாம், வேற என்ன செய்யலாம்? வேற எப்படி சந்தோஷப்படுறது சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. அவன் என்னன்னா கட்டுவாசி கொன்று, அவளையும் கொன்று, முனிதாவையும் கொன்று, குழந்தையும் கொன்று, புருஷன் வந்த காப்பாற்ற வந்த கௌரவகுமாரையும் கொல்றான். இந்த 3 மிருகங்கள் கொல்லலை, அதனால அப்படி மகிழ்ச்சி அடைஞ்சிக்கலாம், அவ்வளோதான். வேற எதுவும் மகிழ்ச்சி அடைய முடியாது. சின்ன மகிழ்ச்சி, கொல்லாம ஊட்டியடாப்பா, அது வரைக்கும் போதும்டா, நியாயத்தை வெளில கொண்டு வரும்டா. தமிழ்நாடு போலீஸோட நியாயம் உண்மையிலே விமர்சனங்கள் 1000 இருந்தாலும் நடவடிக்கைகளும் எடுத்துடுறாங்கல்ல. உன் பின்னணி யார் என்ன ஏதை பற்றி ஏன்னா அவள் ஹைலி சென்சிட்டிவ். அதெல்லாம் இல்லை ட்ரையல் ஏற்றி கன்விஷன் வாங்கி கொடுத்துருவோம், எல்லாம் பட் கன்விஷன் வாங்கி கொடுங்க, அது விடக்கூடாது. இந்த பீகாருக்காரனை விட்டுறாதீங்க, பெயில் எல்லாம் டிக்கெட் பிடிக்க முடியாது, திருப்பி மேலே போலீஸுக்கு தலைவலி. பெயில் மூவ் பண்ணுவோம் மேடம், விடக்கூடாது. நம்ம சிக்கி அது அரசு தரப்பு அப்ஜெக்ஷன் விடக்கூடாது, விட்டா பிடிக்க முடியாது. நீங்கள் அவங்களோட ஓடிடுவானும், ஊருக்கு ஓடிடுவாங்க. இன்னும் 2 நாளுக்கு எத்தனை பேர் ஓடி இருப்பாங்க? எவ்வளவு பேர் வாரண்ட் இருக்குமா, ஓடிவிட்டானுமா, ஒருத்தனுமே இல்லம்மா கேஸ் நடத்த. அதுதான் பவாரியாரெல்லாம் கடைசி விடவே முடியாது கோர்ட்டு. நீ யாருன்னு தெரியும், போன வரமாட்ட, இரு உள்ளே கடை முடிஞ்சு போச்சு, தண்டனை வாங்கி கொடுத்துருவாங்க. அதனால பீகார்காரங்களை விட்டுறாதீங்க, பெயிலில் விட்டுறாதீங்க, விட்டீங்கன்னா பிடிக்க முடியாது.
கேஸ் நடந்துகிட்டே இருக்கும். இது இது வெளியே தெரிஞ்சு இந்த நந்தன விஷயம் அந்த பொண்ணு ஓடி வந்து சொன்னனால, வெளியே தெரிஞ்சனால எல்லாருக்குமே வந்துருச்சு. ஒரு போலீஸ் வந்து புடிச்சுட்டு போயிட்டாங்க. இந்த மாரி எத்தன பொண்ணுங்க இந்த விஷயத்துல அதான் பாதிக்கப்பட்டுட்டே இருப்பாங்க. இது வெளியில வந்த மேட்டர். இது ஆக்சுவலா இது எந்த ஒரு ட்ரிகர் ஆகி வெளியே வெளியே வந்துட்டு வந்துருச்சு. இல்லை. இதுவும் பயந்துருந்தா அது பயந்துருந்தா அப்படியே இருக்க வேண்டியதுதான். அப்யூஸ்மெண்ட்ஸ் நடந்துகிட்டு தான் மேடம் இருக்கு. டெய்லி பை இந்த நேரத்தில் 3 ரேப் நடக்குதான். இந்தியா பூரா என்சிஆர்பி டேட்டா சொல்கிறான் மேடம். இந்த வாட்ச் இருக்குல்ல, இப்போ 3 ரேப் நடக்குதான் இந்தியா ஃபுல்லாக. இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க இந்த விளக்கத்துக்கு? அப்யூஸ்மெண்ட்ஸ் நடந்துக்கிட்டே தான் மேடம் இருக்கு. அப்யூஸ்மெண்ட்ஸ் நடக்காமல் எப்படி? இது ஒரு ஒரு இடத்துலையும் கல்லூரிகளில், இந்த மாதிரி உணவகங்களில், எல்லா இடங்கள்லையும் இந்த பிரச்சனை இருக்குமா? இல்லைன்னு சொல்ல முடியாது. எவ்வளோ சிசிடிவி சர்வேலன்ஸ்ல கொண்டு வந்தாலும் இந்த திருந்தாத ஜென்மங்கள் இருந்தென்ன லாபம்? கண்டிப்பா. வச்சிருக்கிறது வேஸ்ட். டைம் வேஸ்ட். வெறும் ரேப்பு தானே, அவ்வளோதான் பார்க்குறீங்க. பட் என் உடம்பு என் உரிமை. அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், என் உடம்பு என்னோட உரிமை. நான் நினச்சாதான் கொடுக்க முடியும். அப்போ அதை வலுக்கிறா நீ பண்ணுறன்னா, நீ உன் வயசு என்னடா? உன் பேத்தி வயசுல எடாது அறிவு கட்டவனே, சோறு தானே தின்ற, வேற ஏதாவது தின்றியா? அதுக்கு பதில் இதுக்கப்புறம் எப்படி சார் வெளியூர்ல இருந்து ஒரு கஷ்டப்படுற வேலை வெட்டிக்கு தான் வருவோம். எப்படி வருவாங்க? பிள்ளைங்க எல்லாம் வந்து தைரியம் எப்படி வெளியே அனுப்புவாங்க? அந்த காலத்துல மாதிரியே பொம்பளை புள்ள பிறந்தவனே கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அந்த மாதிரியான ஒரு கல்ச்சருக்கே கொண்டு போறாங்களே சார். என்னதான் வந்துட்டு எவ்வளவு ட்ரெண்டா ஆனாலும், எத்தனை கலாச்சாரம் மாறினாலும், எவ்வளவு படிச்சாலும் பெண் பொம்பளை பிள்ளை அப்படிங்கும் போது இந்த மாதிரி நடக்கும்போது மேடம் அந்த பயப்படுவாங்க. காலத்துலேன்னு சொல்லாதீங்க மேடம். விபச்சாரத்தை பற்றி அவன் பெரும்பாட்டம் வள்ளுவன் திருக்குறள் எழுதியிருக்கான். விலை மாதரோட பரத்தையர்னு சொல்கிறான். பரத்தையர் விலை மாதரோடு படுக்கிறது வந்து பிணத்தை கட்டி பிடிச்சி கிடக்கிற சமூகங்கிறான் வள்ளுவன். களவை பற்றி எழுதிட்டான், திருட்டை பற்றி எழுதிட்டான், காமத்தை பற்றி எழுதிட்டான், பொண்டாட்டியை பற்றி எழுதிட்டான். பிறன்மணி நோக்கா பேராண்மைங்கிற அடுத்தவன் பொண்டாட்டியை பார்க்காதரா, அதான்டா பெரிய ஆண்மகனுக்கு அழகு. இவ்வளோ திருக்குறள் எழுதின பெரும்பாலும் எல்லாத்தையும் கற்க கசடர படிப்பு தாண்டான்னு. தெய்வத்தான் ஆகாதுன்னு முயற்சி தன் மெய்வரத்து கூடிதரம். அன்னைக்கு கடவுளே சஸ்பெக்டா வச்சிருந்திருக்கான் வள்ளுவன். இருக்கோ இல்லையோ தெரியல. தெய்வத்தான் ஆகாதெனினும் கடவுளாலே முடியாது, உன் முயற்சி தன் மெய்வரத்த கூலி தரும். உன் எவ்வளோ கஷ்டப்படுறியோ அந்த அளவுக்கு உனக்கான வருமானம் வரும்னு வள்ளுவன் சொன்னேன். என் பெரும்பாட்டன் வள்ளுவன் இருவேறு உலகத்து இயற்கைங்கிறான். நேவிகேஷனை பற்றி எழுதின வள்ளுவன் ரெண்டு நேச்சர் இருக்கடான்னு சொல்றான். சுடலும் ஏற்பின்னது உலகங்கிறான். அப்புறம் பூமி சுத்துதுறாங்கிறான். இரவு இன்னைக்கு கண்டுபிடிச்சு விட்டான் பீத்துறான். நான் தான் கண்டுபிடிச்சேன், நீ தான் கண்டுபிடிச்சேன்னு இன்னைக்கே சொல்லிட்டான்டா பெரும்பாட்டன் வள்ளுவன். சுடலும் ஏற்பின்னது உலகு, இழுதுண்டு வாழ்வாரே வாழ்வோம், தொழுதுண்டு பின் சொல்லுவார். வேளாண்மை தான்டா அவனை பிஞ்சி அவன் கையில் விழுந்தா நீ வாழன்றான். இவ்வளவும் எழுதின பெரும்பாட்டன் வள்ளுவன் ஒரே ஒரு திருக்குறள் கற்பழிப்பை பற்றி எழுதவில்லை. அன்று இல்லவே இல்லை. அவ்வளோ சிவிலைஸ்டான ஒரு சமுதாயத்தை சார்ந்தவங்க நம்மலாம். எழுதியிருக்கணும்ல, கற்பழிச்சா பாவம் வரும். இல்லவே இல்லை. 1300 பொருளையும் வாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம் உட்காந்து. தனி இன்டர்வியூவா எடுக்க. நான் 1300 பொருளையும் பேசுறேன். இல்ல ஒரே ஒரு குரல் இல்லையே. அடுத்த முன்னாடியை பார்க்கறதுலாம் இருந்திருக்கு. பப்பாட்டி வச்சுக்கிறது இருந்திருக்கு. பப்பாட்டி வச்சுட்டு வர்ற கணவன் தெருவில் விளையாண்டு இருக்க தான் பிள்ளைய தோல்ல தூக்கிட்டு வருவானா. ஏன்னா பொண்டாட்டி திட்டாம இருப்பாளாம். புள்ள இருக்கு பக்கத்துல. எப்படிப்பட்ட வள்ளுவன்டா, எப்படிப்பட்ட சமுதாயத்துல பிறந்தவன்டா நம்மலாம். கல் உண்ணாமை பத்தி எழுதியிருக்கான் மேடம். கல்ல பத்தி சரக்கு அடிச்சுட்டு கிடக்குறான்ல, அவன் வாழ்க்கையை காப்பாத்துறது நெருப்பு பந்தத்தை கடலுக்குள்ள போய் அவனை தேடுற மாதிரியா. நெருப்பு பந்தத்தை கடலுக்குள்ள போனா அணைஞ்சு விடும்ல, அது ஆழத்துல போய் தேடுற மாதிரியா. எங்கடா அவனை காப்பாற்ற முடியாதுறாங்கிறான். குடிக்கிறவனை குடிச்சிட்டு அடுத்த ஒரு ரோட்டை துணிமணி இல்லாம கிடக்கிறத பார்த்து திருந்துடா நீங்கிறான் வள்ளுவன். இவ்வளவையும் சொன்னவன் கற்பழிப்பை பற்றி எழுதவில்லையே. இப்ப எவ்வளவு ஒரு அறிவார்ந்த சமுதாயத்துல வாழ்ந்திருக்கோம். கண்டிப்பா சார். இப்படி காட்டு முறாடிகளா ஆயிட்டாங்க மேடம். என்ன மேடம் குரங்காயிட்டோம். என்ன சார் காரணம்? போதை தான் காரணமா? எப்படி 100% சார் அதுக்காக நிறைய பேர் வந்து காசு கொடுத்து இந்த வேலைகள்ல எல்லாம் இருக்காங்க. அங்க அப்படி போக வேண்டியது தானே சார்? எதுக்கு இந்த சின்ன பிள்ளைங்க கிட்ட வந்து மேடம் நான் ரொம்ப வருஷமா 20 வருடத்துக்கு மேல பேசிட்டு வர்றேன். நீ மேற்கத்திய நாகரிகம் எல்லாத்தையும் சொல்றீங்க. மேற்கத்தியதுல ப்ராஸ்டியூட் கவர்மெண்ட் நடத்துது, அரசாங்கம் நடத்துது. கல்கத்தாவும் இதே நாட்டில் தான் இருக்கு, டெல்லி இதே நாட்டில் தான் இருக்கு, அது பாம்பே ரெட் லைட் ஏரியாவும் இதே நாட்டில் இருக்கு. ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டம் ஒன்று கொண்டு வரணும். போதைப் பொருட்கள் பழக்கத்தை குறைக்கணும் மேடம். அது மெயின். மனிதன் குரங்காயிட்டான் மேடம். குரங்கு தான் மேடம் உறவு முறை தெரியாமல் சுத்தம். குரங்காடா நீன்னு கேட்பாங்கல்ல. ஸோ ஒரு விஷயத்தை இப்போ இதை சிவிலைஸ் பண்ணாமல் நீங்கள் இந்த சொசைட்டியை வந்து வெறும் சட்டத்திட்டங்களை டைட் பண்ணுறதுனால மட்டும் இங்கே எல்லாம் சரியாயிடாது. நான் பேசுறது வேணா முரண்பாடாக இருக்கும். நான் 20 வருஷமா பேசிட்டு வர்றேன். ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டம் இங்கே வேணும். அது இல்லாமல் எதையுமே சரி பண்ண முடியாது. இவனெல்லாம் என்ன சொல்ல கொண்டு போய் நம்ம வரி பணத்தில் ஜெயிலில் சோறு போடணுமா உட்கார வச்சு சொல்லுங்க. அப்படியா? இந்த பீகார்காரெலாம் கொண்டு போய் சோறு போடணும் நம்ம வரி பணத்தில். இடக்கு கழுதுன்னு போயிட்டு இருக்க வேண்டியதான் மேடம். வளர்த்திக்கிட்டு
இதுக்கு மேலே போட்டு அப்புறம் அதுதான் அந்த முனிதாவுக்கும் கௌரவகுமாருக்கும் அந்த குழந்தைக்கு நம்ம செய்கிற ஒரு மாபெரும் அந்த நன்றி உயிருக்கு கடன். நன்றி கடன். இங்க வந்து உயிர் போயிருக்கு சார். பசியில் வர்றாங்க, பசியில் வர்றான், வேலை வாய்ப்பு வச்சு பொழைச்சிக்கலாம், இப்படி பண்ணுறானுங்க இந்த அக்கிரமத்தை அட்டுழியத்தை. அது இப்படி ஒரு ஆண்ட சமுதாயம் ஒரு ஒரு ஆகப்பெரிய தமிழ் சமூகத்தில் இப்படி நடக்கிறது வேதனைக்குரியதாக இருக்குது. நாளுக்கு நாள் இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இங்கே அண்ணா யூனிவர்சிட்டி ஞானசேகர், அப்புறம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நம்ம ஏர்போர்ட் இதெல்லாம் நீங்கள் சொல்கிற காரணங்கள் சரியாக இருந்துச்சு. பொள்ளாச்சி பாலியல் சம்பவம், இவ எதுக்கு போனால் அவன் வீட்டுக்கு அதோடு தானே அங்கே மேட்ரு பண்ணிட்டாங்க பசங்கள்லாம் கூடி. சரி, லிட்ரலி தப்பு, மாரலி ரைட் அந்த கருத்து. இதுக்கு என்ன சொல்கிற? நம்பி அடைக்கலம் வந்தவர்கள், நபிகள் நாயகம் சொல்லுவார் குரானில், அடைக்கலம் வந்தவர்களிடம் அத்துமீறி விடாதீர்கள். குரானில் இருக்கிறது படிங்க. நம்மள்ட்ட வர்றாங்களா அடைக்கலம் தேடி, அவங்கள்ட்ட அத்துமீறி விடாதீர்கள், அவங்களுக்கு உணவளியுங்கள், பாதுகாருங்கள்ங்கிறார் நபிகள் நாயகம். இப்போ அடைக்கலம் தேடி வந்தவன்ட்டு இப்படி நடந்துக்கிறானே, ஃப்ரெண்டோட பொண்ணுட்டு உன் தங்கச்சி மாரி இல்லை, அறிவு கட்டவனை, சோறு தான் திங்கிறான், நாய், பொறுக்கி நாய். அதனால் இந்த சமுதாயத்தை எப்படி டியூன் பண்ணுறதுனே தெரியல மேடம். எனக்கு தெரிஞ்சு ஒரு பக்கம் ஜாதி சண்டை போடுறோம், அது கூட பரவாயில்ல, இப்போ ஆஃப் ஆயிடுச்சு. மகிழ்ச்சியாக இருக்கு, வர வர மகிழ்ச்சியாக இருக்குது. சில முக்கியமான சாதி சங்கத்தை சார்ந்தவங்களாம் எல்லா சமுதாயத்துக்கும் ஒரு பத்திரிகை கொடுத்து ஒரு விழா நடந்துச்சு, இன்க்ளூட் மை செல்ஃப். அது மகிழ்ச்சியாக இருந்தாங்க, எல்லாரையும் பார்த்தேன், எல்லா தலைவர்களையும் மேடையில் டிஸ்பிளே பண்ணாங்க. திஸ் கிரேட் சாய்ஸ். அப்படி தானே இருக்கணும். சண்டை போட்டான் மன்னிக்கிறேன்டா, நானே மன்னிக்கிறேன்டா, அவ்வளவுதான், நான் மன்னிக்கிறேன்டா உன்னைய, வா ஒன்னா இருப்போம், வா, மகிழ்ச்சி. அடுத்து மதங்கிறது நம்ம நாட்டில் அது ஈடுபடாது, மத பிரச்சனை, அதெல்லாம் இதை சரி பண்ணியே ஆகணும் மேடம். இந்த ரேப்புங்கிற விஷயம், ரேப் அண்ட் கம் மர்டர், இதை சரி பண்ணி ஆகும். கண்டிப்பா நம்மளும் முடிஞ்சளவு பாதுகாப்பாக இருப்போம். இப்படிப்பட்ட கேவலமான சமுதாயத்தில் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்குமோ அவ்வளோ ஜாக்கிரதையாக இருங்க. நன்றி.